சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார் ஷெட்ல பார்த்தா ஆறுமுகம் ரொம்ப கவலையா உட்காந்துருக்காரு. பார்த்தா அழுகவும் செய்யறாரு. இதை பார்த்தா தமிழ் கவனிச்சுறாங்க. அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க தமிழ் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட, என்னன்னே ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஐயோ இல்லம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், ஏனே பொய் சொல்றீங்க, உங்க முகத்தை பார்த்தா தான் தெரியுது, கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு, என்னன்னே கண்மணிய மாப்பிள்ளை பக்கம் வந்தாங்களே அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஆமாம்மா கண்மணி அம்மா என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க, பத்தாதுக்கு ரொம்ப அழுதாங்க, அவங்களுடைய விருப்பத்தை யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அழுதாங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லையில, உங்களுக்கே தெரியும் மாமா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கும், பத்தாதுக்கு கண்மணிக்கு மாமா என்ன கெட்டதா நினைப்பாக, கண்மணி மாமாவுடைய செல்ல பொண்ணு, கண்மணி என்ன சொல்றாளோ அதைத்தான் மாமா கேட்பாரு, கண்மணிய மாமா கிட்ட பேச சொல்ல வேண்டியதான அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில, இல்லம்மா நானே சொல்லிட்டேன், ஐயா யாரை பார்த்து கையை நீட்டுறாரோ அவரையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கண்மணி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஆமாம்மா ஐயா கண்மணி அம்மாவை பற்றி நிறைய கனவு வச்சிருப்பாரு, கண்மணி அம்மாவுக்கு இந்த மாதிரி நல்ல இடத்துல பணக்கார குடும்பத்தில் வசதியான குடும்பத்தில் கண்மணி அம்மா போய் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு, என் தரம் என்ன அவங்க தரம் என்னம்மா, கேவலம் இவங்க வீட்டில் நான் டிரைவருமா, இவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவேன்னா, இங்கே இருக்கிற காவாசி வசதி கூட என் வீட்டில் கிடையாதுமா, என் வீட்டில் வந்து அவங்க ஏமா கஷ்டப்படணும், அவங்க நல்ல இடத்துல வசதியாக போய் வாழட்டுமா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், எப்படின்னு உங்களால் எப்படி இப்படி விட்டு கொடுக்க முடியுது, நீங்களும் கண்மணியை காதலிக்கிறீங்கன்னு கண்மணியை என்கிட்ட சொன்னான், அவ்வளவு தைரியம் இருக்கிறவ ஏன் மாமா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ் சொல்லவும், இல்லைம்மா அவங்க பேச வேணாம், அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததே நான் தான், அதனால அவங்க ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லிட்டு போயிடறாரு. தமிழ் பார்த்தா இங்கே ஆறுமுகத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்ன கடைசியில இவர் இப்படி முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிக்கிறாங்க. இல்லை தமிழ், இதை இப்படியே விடக்கூடாது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணியே ஆகணும், இதை பத்தி அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா வீட்டுக்கு வராங்க. அப்ப இங்க சேது பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில, என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு, உங்ககிட்டலாம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நான் நம்மளை பத்தி ஒன்றும் பேசுறதுக்காக இல்லை, நான் வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோவத்தோட பார்த்தா தமிழ் சொல்லவும், என்கிட்ட தான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னமோ வேற விஷயத்தோ பேசணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க பாருங்க நான் நம்மளை பத்தியோ இல்லை நமக்குள்ள இருக்கிற சண்டையை பத்தியோ எதையும் நான் பேச விரும்பல, நான் பேசணும்னு நினைக்கிறது எல்லாம் கண்மணியை பத்தி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், கண்மணியை பத்தியா, கண்மணியை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இல்ல இப்ப கண்மணிய மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஆமா மாப்பிள்ளை பந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, நிச்சயமும் பண்ணியாச்சு, ஒரு வாரத்துல கல்யாணம், இப்ப அதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லைங்க கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, என்ன இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க, கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, கண்மணி வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட பட்டுன்னு போட்டு உடைக்கவும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. ஆமாங்க கண்மணி ஒருத்தரை காதலிக்கிறா, பத்தாவதுக்கு அவரு நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நமக்கு தெரிஞ்சவரா, நமக்கு தெரிஞ்சவர்னா யார் அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. வேற யாரும் இல்ல ஆறுமுகம் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், யாரு ஆறுமுகமா, அவன் தான் கண்மணி மனசை ஏதாவது பேசி கெடுத்திருப்பான் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கோவப்படவும், இங்க பாருங்க இந்த தேவையில்லாம கோவப்படாதீங்க, நான் சொல்றது முதல்ல கேளுங்க, கண்மணி தான் ஆறுமுக அண்ணனை முதல்ல விருப்பப்பட்டிருக்கா, கண்மணி தான் ஆறுமுக அண்ணன் கிட்ட முதல்ல காதலையும் சொல்லியிருக்கா, அதுக்கு ஆறுமுக அண்ணன் வேணான்னு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காரு, இவதான் அவர்கிட்ட நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களுடைய குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்மணி தான் பேசியிருக்கா, இப்ப அந்த விஷயம் எனக்கு தெரியும், அன்னைக்கு கண்மணியும் ஆறுமுகமும் நெருக்கமா இருக்கையில நான் பார்த்து கண்மணியை கேட்கையில கண்மணி தான் சொன்னா ஆறுமுகமும் கண்மணியும் காதலிக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, மாமா கிட்ட இதை எப்படியாவது எடுத்து பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி சேது கிட்ட பார்த்தா தமிழ் சொல்லவும், அப்பா பார்த்துருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம், இந்த ஆறுமுக பையில கட்டிட்டு போய் அவ எந்த சுகத்தை அனுபவிக்க முடியும், ஆறுமுக வீட்டுல ஏதாவது ஒரு வசதி இருக்கா, அப்பா பார்த்துருக்கிற இடம் நல்ல வசதியான இடம், மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா இருக்காரு,
இந்த ஆறுமுகத்தை கட்டி அங்கே போய் அவளால் வசதியாக இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற காவாசி வசதியாவது ஆறுமுக வீட்டில் இருக்கா? இப்படி எதுவுமே இல்லாமல் நீயும் யோசிக்காம அந்த ஆறுமுகத்துக்கு போய் கண்மணியை கட்டி கொடுக்க சொல்ற. கண்மணி இங்கே எப்படி இருந்தாலோ அதே மாதிரி போகிற இடத்துலயே அவள் நல்லா வசதியாக இருக்கணும். அதுக்கு அப்பா பார்த்துருக்கிறதா சரி. நீ இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டு போயிடுறாரு. இவர் என்ன புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்காரு? கண்மணி மனசார ஒருத்தர் விரும்புறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் இல்லாம ஆடம்பர வாழ்க்கை வசதி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யாருக்கிட்டதான் அதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கண்மணியுடைய காதல் விஷயத்த அடுத்து யாருக்கிட்டையாவது பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.